ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரேம் ஃபிட் பண்ணும்போது நமக்கு இந்த பேக் நெக்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ப்ரூச் ஒர்க்கு. ஸோ ஃப்ரண்ட் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத இருக்கணும். ஏன்னா நம்ம இப்படி எடுத்து பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் அடிக்கடி வந்ததுன்னா அதில் நூல் மாட்டி மாட்டி நம்ம ஊசி மாட்டி மாட்டி டேமேஜ் ஆகும். அது வராத இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் எடுத்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டா பாதியை இந்த பக்கம் வந்து நான் வந்து கிளிப் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு இது தேவையில்லைங்கும் போது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதையும் சுருட்டிக்கிறேன். இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தேவையில்லைங்கும் போது இப்போ இதையும் சுருட்டி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பியல் ஹெட் பின் செட் வச்சிருந்தா பின் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த மாதிரி கேட்ச் கிளிப்பே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்பே போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே போடலான்றதுக்காக அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் எனக்கு டிசைன் இருக்கிற தேவையான அளவுக்கு வந்து போதும். மீதி வந்து எனக்கு மெட்டீரியல் தேவையில்லை, அதாவது கிளாத் தேவையில்லை. ஸோ இங்கேயும் நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எடுத்து எனக்கு ஒர்க் பண்றதுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ பேக் சைட் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இருக்கிறதுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.